கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறது, அவர்களில் பிரதான பாவி நான். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஒரு கண்டுபிடிப்பு. சிம்சோன் என்பவர் தாம் குளோரோஃபார்மை கண்டுபிடித்தார். அதன் பிறகு அறுவை சிகிச்சையில் குளோரோஃபார்ம் மிக முக்கியமான இடத்தை வகித்தது. நோயாளிகளுக்கு மிகவும் அது மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. அதை கண்டுபிடித்த சில ஆண்டுகளில் எடிசன் ஃபர்க் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாற்ற சிம்சோன் அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு இருந்தவர்களை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்த மாணவர்கள் அநேக கேள்விகளை கேட்டார்கள். அது ஒரு மாணவன், உங்களுடைய கண்டுபிடிப்புகளில் தலை சிறந்த வெளியேற பெற்ற கண்டுபிடிப்பு என்னவென்று கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு சிம்சன் என்பவன் பதிலளித்தார், குளோரோஃபார்ம் என்று அவர் பதிலளித்தார். அதை குறித்து சுருக்கமாக விளக்குவார் என்று மாணவர்கள் பதிலை அவரோடு எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர், நான் பாவி என்பதையும் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய இரட்சகர் என்பதையும் நான் கண்டுகொண்டதையே என்னுடைய கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் வெளியேறப்பட்டதாக கருதுகிறேன் என்று பதில் சொன்னார். நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்வது மனிதனுக்கு வெகு சிரமமாக இருக்கிறது. நாம் தவறு செய்வதற்கான காரணத்தை பிறர் மீது தூக்கி போட பார்க்கிறோம். நாம் தவறு செய்யும்போது நம்முடைய சூழ்நிலை மீது நாம் மற்றவர்கள் மீது போட பார்க்கிறோம். நம்முடைய ஹார்மோன்கள் மேல் போட பார்க்கிறோம். என்னோடு இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான் ஆதாம். சர்ப்பம் என வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றால் ஏவாள். அன்று முதல் இன்று வரை நாம் இதைத்தான் செய்து வருகிறோம். மற்றவர்கள் மேல் பழியை நாம் போடுகிறோம். ஆனால் நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளும் போதுதான் நாம் சுத்தமான நிலையை அடைவதற்கான வாய்ப்பு உண்டாகிறது. வேதாகமம் சொல்வதை பாருங்கள், நமக்கு பாவமில்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிருக்கலால் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நாம் பாவம் செய்யவில்லை என்றால் நாம் அவரை பொய்யாக்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம். எனவே பாருங்கள், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்புக்கு அவர் உண்மையும் நீதியுள்ளாக இருக்கிறார். எனவே ஆண்டவர் நம்மை அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் உலகத்தை எப்படி வாழ்கிறோம் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்வோம். நாமே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.